السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலய மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து கூடும் கொண்டாட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கினான். அதனுடைய வழிகாட்டுதலின்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றைய காலத்தில் தான் முன்மாதிரியாக வாழ்ந்ததோடு அல்லாமல் அந்த சமூகத்தையும் அச்சரம் பிசகாமல் வழி நடத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் எதை விரும்புகிறான் அதை 7 முனையளவும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திகழ்ந்தார்கள். தனக்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, தான் சார்ந்திருக்கிற சமூகத்திற்காக இருந்தாலும் சரி, அல்லது பிற சமுதாயத்திற்காக இருந்தாலும் எது நேர்மையோ எது நியாயமோ அதை அந்த மக்களுக்கு சொல்கிற இடத்தில், நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதற்கு வரலாற்றில் நிறைய உதாரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் நபியை பார்த்து ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய 2 வசனங்களை இங்கு நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 5ஆம் அத்தியாயம் 48ஆம் வசனத்தில் வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாப் வ முஹைமினன் அலைஹி. நபியே, உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை தான் உமக்கு நாம் இறக்கியிருக்கிறோம். இந்த வேதத்தில் கற்பனைக்கிடமில்லை. மனித ஏற்கப்பட முடியாத, எண்ணி பார்க்க முடியாத புனையப்பட்ட கருத்துக்கள் இந்த வேதத்தில் இல்லை. முழுக்க ஆதியிலிருந்து அந்தம் வரை அத்தனையும் உண்மையை தாங்கியதுதான் இந்த வேதம். அன்ஸல்னா இலைக்கல் கிதாபில் ஹக்.
முஸத்திக்கல் லிமா பைன யதைஹி மினல் கிதாப். இந்த வேதம்தான் ஆரம்பம் இறுதியும் என்றல்ல. இந்த வேதத்துக்கு முன்னர் எத்தனையோ வேதங்கள் உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வேதத்துடைய கருத்துக்களை எல்லாம் முஸத்திக்கல் லிமா பைன யதைஹி மினல் கிதாப், முந்தி எந்தெந்த வேதங்கள் எல்லாம் அருளப்பட்டனவோ அதையெல்லாம் உண்மை என்று மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு வேதம்தான் இந்த வேதம். அதைத்தான் நமக்கு நான் வழங்கியிருக்கிறேன். கடந்த காலத்தில் இறை தூதராக நீ வருவதற்கு முன்னர் உலகில் யாரெல்லாம் இறை தூதராக என்னால் தெரிவு செய்யப்பட்டு வழிகாட்டப்பட்டார்களோ அவர்களுக்கு தரப்பட்டதையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு புத்தம் புதியதாக இந்த வேதத்தை உமக்கு நான் அருள் இருக்கிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம். அதில் இருக்கிற கருத்துக்கள் எதெல்லாம் இந்த உம்மோடு வாழுகிற இந்த சமூகத்திற்கு ஏற்புடையது, இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கு எது ஏற்புடையது என்பதையெல்லாம் அதிலிருந்து எடுத்து அதையும் உள்ளடக்கியதாகத்தான் இதை நான் உமக்கு வழங்கியிருக்கிறேன். முஹைமினன் அலை, அதில் உள்ள கருத்துக்களையும் உள்ளடக்கிய வேதத்தை தான் உமக்கு வழங்கியிருக்கிறேன். ஆதலால் ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹு இலைக், உமக்கு எது இறக்கப்பட்டிருக்கிறதோ குர்ஆனாக, அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ சட்டங்களாக, அதை கொண்டுதான் இந்த மக்களுக்கு நீர் தீர்ப்பு சொல்ல வேண்டும். வலா தத்தபி அஹ்வாஹும் அம்மா ஜாஅக மினல் ஹக், எது உண்மையாக உமக்கு வந்திருக்கிறதோ அதில் உம்முடைய மனோ இச்சையை நீ பின்பற்றி விட வேண்டாம். உன்னுடைய சுய விருப்பத்திற்கு இடம் தந்து விட வேண்டாம். அல்லாஹ் இறக்கியதை மட்டும் அந்த மக்களுக்கு தீர்ப்பாக சொல் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனித மனமாச்சரியங்களுக்கு, விருப்பு வெறுப்புக்கு இடம் தந்துவிடக் கூடாது என்பதை அழுத்தமாக அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவிடுகின்றார். 2ஆம் அத்தியாயம் 120ஆம் வசனத்தில் இன்னும் அதை தெளிவாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலன் தர்லா அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். முஹம்மதே, வலன் தர்லா அன்கல் யஹூத் வலன் நசாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உன்னை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உளமாற உன்னை அவர்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். வலன் தர்லா அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். எப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? உளப்பூர்வமாக எப்போது ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்களுடைய வழியை, மார்க்கத்தை, மதத்தை, கோட்பாட்டை, சித்தாந்தத்தை நீர் பின்பற்றினால் ஒழிய அவர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள்? உம்மை இறை தூதராக நம்ப மாட்டார்கள், ஏற்கவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பாதல்லதி ஜாஅக மினல் இல்ம், அல்லாஹ்விடமிருந்து அறிவு ஞானம் உமக்கு தரப்பட்டதற்கு பிறகும் கூட நீ ஏதோ உன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை, கோட்பாட்டை ஏற்க மறுக்கிறாய் என்பது அல்ல. அல்லாஹ்விடமிருந்து உமக்கு அறிவு ஞானம் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வேதம் இறக்கப்படுவதற்கு முன்னர் அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, இறை வேதம் என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், எந்த அறிவு ஞானமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாது. அவர் சுருங்க சொல்ல போனால் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எழுத படிக்க தெரியாதவர் தான், கைநாட்டி பேர்வழிதான். அப்படி இருந்தும் அல்லாஹ் தான் அறிவு ஞானத்தை உமக்கு தந்திருக்கிறான். எல்லா முந்தைய காலத்தினுடைய அறிவை, நடப்பு அறிவை, இனி வருங்காலத்தினுடைய அறிவை எல்லாவற்றையுமே அல்லாஹ் குர்ஆனின் வழியாக உமக்கு தந்திருக்கிறான். தந்ததற்கு பிறகும் கூட அவர்களுடைய மனோ இச்சையை நீ பின்பற்றாத வரை யூத கிறிஸ்தவர்கள் உம்முடைய கோட்பாட்டை, சித்தாந்தத்தை ஏற்க மாட்டார்கள். எனவே அப்படி மாலக்க மினல்லாமின் வலியும் வலா நசீர், அவர்களுடைய சித்தாந்தத்தை, கோட்பாட்டை நீ ஏற்பாய் என்று சொன்னால், அவர்களுடைய மனோ இச்சைக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு உதவ மாட்டான். அல்லாஹ் உன் விஷயத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டான். உனக்கு வலியும் கிடையாது, உனக்கு நசீரும் கிடையாது, உதவியாளனும் கிடையாது, பொறுப்பாளனும் கிடையாது என்று அல்லாஹ் 2ஆம் அத்தியாயம் 120ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? உனக்கு தரப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு வசனமும் சரி, அத்தனையும் என் புறத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அதை உள்ளது உள்ளபடி
மக்களுக்கு சொல்ல வேண்டியதும் நடைமுறைப்படுத்த வேண்டியதும் உமது கடமை. நீ உன்னுடைய மனமாச்சரியங்களுக்கு இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை அழுத்தமாக சொல்கிறார். அன்றைக்கு ஆதிக்க சக்திகளாக யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். மதீனாவை சுற்றி முஸ்லிம்களுக்கு எதிராக தாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, தாங்கள் தான் அல்லாஹ்வுடைய அபுனா உல்லாஹி ஐபாவு, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், எனவே எங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற, எங்களுக்கே போதிக்கிற இடத்தில் முகமதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கருதியினுடைய விளைவு, அவர்களுடைய மனவீச்சை நீ ஏற்றால் மட்டும்தான் உண்மை இறை தூதராக அவர்கள் ஏற்பார்கள் என்கிற அந்த உணர்வு, மேலாதிக்க உணர்வு அவர்களிடத்திலே இருந்தது. அதற்கு நீ கட்டுப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் ஆதிக்கவாதிகளாக அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும். அல்லாஹ்விடத்தில் எவன் அவனுக்கு அடிபணி நடக்கிறானோ அவன் தான் உயர்ந்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாதவன் தாழ்ந்தவன் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனோவிச்சைக்கு இடம் தந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில செய்திகளை நாம் பல முறை கேட்டதுதான், அதை இங்கு நாம் நினைவூட்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹா குலிபத் லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்துன் தாஜின், நபி அவர்களுக்கு பால் கறந்து கொண்டு வரப்பட்டது. பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டின் இருந்து பால் கறந்து அவர்களுக்கு தரப்பட்டது. யாருடைய ஆட்டு, யாருடைய ஆட்டினுடைய பால் என்றால் அனஸ் பின் மாலிக் என்கிற சஹாபி, அவருடைய ஆட்டு பால் தான் அவர்களுக்கு தரப்படுகிறது. அப்படி கொண்டு வந்தவுடன் வஹிய ஃபீ தாரி அனஸ் பின் மாலிக், அந்த அனஸ் பின் மாலிக்குடைய ஆட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பால் வஷீப லபனுஹா பிமா இப்னல் பிர் அல்லதி ஃபீ தாரி அனஸ் பின் மாலிக், அனஸ் பின் மாலிக்குடைய வீட்டில் தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றினுடைய நீரும் அனஸ் அவர்கள் தன் ஆட்டிலிருந்து கறந்த பாலையும் கலந்து நபி அவர்களுக்கு நினைத்தார்கள், கொடுத்தார்கள். ஃபஅதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதஹ, ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள். ஃபஷரிப மின்ஹு, நபி அவங்க நினைச்சாங்க, தனக்கு தந்ததை அவர்கள் நினைச்சார்கள், குடித்தார்கள். ஹத்தா இதா நஸஅல் கதஹ மின் ஃபீஹி, அவர்கள் தேவைக்கு குடித்து போக பாத்திரத்தை கையிலே எடுத்துக்கொண்டார்கள். வஅலா யஸாரிஹி அபூபக்கர் வஅன் யமீனிஹி ஆராபி, நபி அவர்களுடைய இடது பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நபியுடைய வலது பக்கத்தில் ஒரு கிராமத்து மனிதர், அவரும் முஸ்லிம் தான், அவர் அமர்ந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குடித்து போக மீதி பாலை அபூபக்கருக்கு கொடுக்காமல் வலதுபுறத்தில் இருக்கிற அந்த கிராமத்து மனிதருக்கு நபியவர்கள் கொடுத்து விடக் கூடாது என்கிற ஒரு பதவதைப்பு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து விட்டது. ஏன்? அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள், எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இறை தூதருக்கு அடுத்த அந்தஸ்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தவறவிட்டு விடக் கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படுகிறார்கள். ஃபகால உமர் வகாஃப அயோத்தியல் ஆராபி ஆதி அபூபக்கர் யா ரசூலல்லாஹ், நீங்க குடிச்சு போக மிச்சப்பால அபூபக்கருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆதி யா ரசூலல்லாஹ், ஆதி அபூபக்கர் இந்தக்க, உங்களிடத்தில் மீதி இருக்கிற பால அபூபக்கருக்கு கொடுங்க என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், சரிதான், உமருடைய கூற்று மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது இவரா அவரா என்றால் அபூபக்கர் தான் உயர்ந்தவர், அப்படிதானே இல்லையா? உமருடைய கூற்று, உமருடைய அச்சம் அது நியாயமாக தோன்றும். வெளிப்பார்வைக்கு நபியவர்கள் அந்த பார்வையை பார்க்கவில்லை. தனது வலது பக்கத்தில் இருக்கின்றவர் யாராகவும் இருக்கலாம், அவர் கிராமத்து மனிதராக இருக்கலாம், அந்த சமூகத்திலே கீழ்நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் வலதை தான் முற்படுத்த வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த கிராமத்து மனிதருக்குத்தான் தான் குடித்து போக மீதிப்பாலை நபி அவர்கள் நினைத்தார்கள், வழங்கினார்கள். சும்மல் ஐமன் ஃபல் ஐமன், பிறகுதான் அடுத்தடுத்து வலது பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து அதில் மீதி இருந்தால் இடது பக்கமாக அபூபக்கரிலிருந்து நபி அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதை புகாரிலே 2352 பார்க்கிறோம். கொடுத்தது ஒரு சொம்பு பால் தான், இத்தனை பேருக்கும் எப்படி பங்கு வைக்க முடிந்தது என்ற ஒரு கேள்வி எழலாம்.
அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். நபியர்கள் குடித்து வாய் வைத்து குடித்தது போக மீதி உள்ளதில் இருக்கிறவர்களெல்லாம் குடித்து தங்களுடைய தேவையை நிறைவு செய்கிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீதியை, அந்த நியாயத்தை, அந்த தர்மத்தை கடைபிடித்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஊத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கதஹின் ஃபஷரிப மின்ஹு வஅன் யமீனிஹி குலாமுன் அஸ்கருல் கௌம். நபி அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வரப்பட்டது. நபி அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள். நபி அவர்களுடைய வலது பக்கத்தில் சின்ன சின்ன மிகச்சிறிய ஒரு பையன், சிறு பையன் அவன் அமர்ந்திருக்கிறான். நபியுடைய வலது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அமர்ந்திருக்கிறான். வல் அஷ்யாஹு அன் யஸாரிஹி, நபி அவர்களுடைய இடது பக்கத்தில் பெரும் பெரும் தலைகள், பெரிய பெரிய சஹாபாக்கள், அதாவது பாட்ட வயசுல உள்ளவங்க நபி அவங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கிறாங்க. என ஆக சின்ன பசங்க நபி அவங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயப்படி என்ன செய்ய வேண்டும்? முந்தைய ஹதீஸில் நடந்து கொண்டதை போன்று வலது பக்கத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். வலது பக்கத்தில் இருந்துதான் அவர்கள் அந்த செயலை ஆரம்பிக்க வேண்டும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு வழிமுறையை கையாளுகிறார்கள். என்ன வழிமுறை? அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள், யா குலாம் அத்தஅல்லனு லீ அன் உஅதியஹுல் அஷ்யாஹ். இடது பக்கத்தில் எல்லாம் பெரும் பெரும் தலைகள் இருக்கிறார்கள், வயதானவர்கள் இருக்கிறார்கள். உன் தகப்பன் ஸ்தானத்தில், உன் பாட்டன் ஸ்தானத்தில் எல்லாருமே இடது பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் முதல்ல கொடுக்கலாமா? நீ அனுமதித்தான் நான் கொடுக்கிறேன் என்று அந்த சிறுவனை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள். உடனே அந்த சிறுவன் சொன்னான், மா குந்துலி ஊசிர பி ஃபضل மின்க அஹதன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடமிருந்து மிச்சமான அந்த பாலை என்னை விட எவருக்கும் நான் முதலிடம் தருவதற்கு தயாராக இல்லை, அது எனக்குத்தான் வர வேண்டும் என்று அந்த சிறுவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான். ஃபஆதாஹு இய்யாஹு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் நியாயம் கூட, அனுமதிதான் கேட்டார்கள். அனுமதித்தால் கொடுத்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் சிறுவனை அனுமதிக்கவில்லை. முதலிடம் வலது பக்கத்தில் இருக்கின்றவருக்கு தான் என்பதை நபி அவர்கள் நிலைநிறுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை புகாரியில் 2351 பார்க்கிறோம். நியாயம், நேர்மை என்று வருகிற போது சிறியவன் பெரியவன் என்று பார்க்கவில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கவில்லை. எது தர்மமோ, எது நியாயமோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொஞ்சம் கூட பிசகாமல் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிக சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட இறை தூதருடைய வழிகாட்டுதல் நடைமுறை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் நிறுத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த குரைஷன் அஹமஹும் ஷானுல் மர்அத்தில் மஹ்ஸூமியா அல்லதி சரிகத் ஃபகாலு வமை யகல்லிமு ஃபியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலு வமை யஜ்தரி அலைஹி இல்லா உஸாமா இப்னு ஸைத். நபி அவர்களுடைய காலத்தில் மஹ்ஸூம் என்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஃபாத்திமா என்கிற பெண் அவள் திருடி விட்டாள். இந்த மஹ்ஸூமியா என்கிற குடும்பம் அன்றைக்கு இருந்த அரபு குலத்திலேயே உயர்ந்த குடும்பமாக பார்க்கப்படுகிற குறைஷி குடும்பத்தினுடைய ஒரு உட்பிரிவு. குறைஷி குடும்பம் தான் அரபு தேசத்திலேயே நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அது உயர்ந்த குடும்பமாக பார்க்கப்பட்டது. அதுல உள்ள ஒரு பிரிவு தான் மஹ்ஸூமியா என்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த ஃபாத்திமா என்கிற பெண் அவள் திருடி விட்டாள். திருடியதற்கு என்ன தண்டனை? கைவெட்டப்பட வேண்டும். திருட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதத்தில் இது புகாராக கொண்டு செல்லப்பட்டால் நிச்சயம் இவளுக்கு தண்டனை தான், கை துண்டாய் போய்விடும். ஆதலால் பார்த்தார்கள், ஐயோ நமது குலம் உயர்ந்த குலம், ஆஹா இவளுக்கு திருட்டு பட்டம் சூட்டிவிட்டால் இந்த மஹ்ஸூமியா குடும்பமே திருட்டு குடும்பம் தான் என்று வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அவர்கள் குலத்தை பார்த்தார்கள், குற்றத்தை பார்க்கவில்லை. குற்றத்திலிருந்து தண்டனையை, அதாவது வழங்கப்படுவதை தடுப்பதற்கான வழியை பார்த்தார்கள், குற்றம் நடந்திருக்கிறது என்று பார்க்கவில்லை. நபியிடத்தில் போய் தைரியமாக இதை எடுத்து சொல்லி, உயர்ந்த குலம் இவளுக்கா தண்டனை, பரவாயில்லை மன்னித்து விடுங்கள் என்று யார் துணிந்து பேசுவது என்று பார்க்கிற போது ஸைத் இப்னு சாபித் என்கிற உசாமா பின் ஸைத் என்கிற அந்த சஹாபியை தேர்ந்தெடுத்தார்கள். உசாமா யார்? நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட செல்லப்பிள்ளை. நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட செல்லப்பிள்ளை, அதிக பாசத்துக்குரியவர் உசாமா.
அந்த உசாமாட்ட போய் நாங்க யாருன்னு கேட்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் போய் பேசி பாருங்களேன், என்ன உங்க மேல உள்ள பிரியத்துல சரி நம்ம உசாமா சொல்றான் நம்ம கேட்டுக்கிடுவோமே என்று நபியவர்கள் எடுத்துக்கொண்டால் அவள் தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று உசாமாவை என்ன செய்கிறார்கள், பேசுவதற்காக உசாமாட்ட போய் என்ன செய்றாங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உசாமா வருகிறார். ஃபகல்லமஹு உசாமா ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஷ்ஃபு ஃபீ ஹத் மின் ஹுதூதில்லாஹ். உசாமா நபியிடத்தில் வந்து பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க, அவள் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவள், ஏதோ விதிவசமாக திருடி விட்டாள், அவள் திருடியது உண்மைதான், ஆனால் தண்டிக்காமல் விட்டு விடுங்கள் என்று உசாமா நபியிடத்தில் பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை பார்த்து சொன்னார்கள், அவர்களுக்கு ஆத்திரம் கோபம் வந்து விட்டது, நினைச்சாங்க எழுந்துட்டாங்க, திடீர்னு நினைச்சாங்க எழுந்துட்டாங்க. அந்த கோபம் ஆத்திரம் வந்தால் சபையில் அமர்ந்து இருக்கிற போது எழுந்து விட்டார்கள். இன்னமா அஹலக்கல்லதி கபலக்கும் அன்னஹும் கானு இதா சரிக ஃபீஹிம் ஷரீஃப் தரக்குஹு வ இதா சரிக ஃபீஹிம் ضعீஃப் அகாமு அலைஹில் ஹத். நபி அவர்கள் எழுந்து ஒரு உரை நிறுத்தினார்கள். என்ன இது என்ன பழக்கம் இது? இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து நாசமாக போனதற்கான காரணம் வலியவன் என்றால் அவனை கண்டுகொள்ளாமல் விடுவது, எளியவன் என்றால் அவன் குற்றம் செய்திருக்கான் என்று அவர்களை தண்டிப்பது. இந்த போக்கினால் தான் முன்னர் வாழ்ந்த சமூகம் அழிந்து நாசமாக போனார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையில் என்ன வலியவன் எளியவன் என்கிற பார்வை சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு வைமுல்லாஹி லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரிகத் லகதஅது யதஹா. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இது மக்சூமியா குடும்பத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்று அல்ல, எனது ஈரக்குலை ஃபாத்திமா என் மகள், அவள் திருடினாலும் அவள் கை வெட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானே கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இறை தூதரை தாண்டி இந்த உலகத்தில் எவரையும் முன்மாதிரியாக காட்ட முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், இன்னொரு செய்தி, இது புகாரில 3475 இருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தி அகமதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் வெறுமன ஆன்மீகத்தின் தலைவர் மட்டுமல்ல, அந்த சமூகத்தை ஆள்கின்ற ஒரு ஆட்சியாளர், நீதிக்கும் நேர்மைக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள். எது நியாயமோ அதை துளி அளவும் கூட எந்த வேறுபாடும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தியவர்கள் என்பதற்கு இன்னொரு சான்று அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிவிக்கிறார்கள். குன்னா யௌம பத்ரின் குல்லு ஸலாஸத்தின் அலா பஈரின். பத்ர் யுத்தம் நடக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் இஸ்லாம் வளர்ந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. உடனே என்ன 2ஆம் வருஷத்திலே யுத்தத்திற்கு தயாராக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் எதிரிகள் 1000 பேர் திரண்டு வருகிறார்கள். மக்காவில் இருந்து ஆயுதபாணிகளாக வருகிறார்கள். எல்லா வகையான ஆயுதமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. பல மாதங்கள் தங்கி இருந்து நின்று நிதானமாக போர் செய்யக்கூடிய அளவிற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் நபி அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு திரண்ட தோழர்கள், வீரர்கள் 313 என்று வரலாற்று 300 சொச்சம் என்கிறார்கள். அத்தனை பேரும் ஆயுதபாரிகளா? அத்தனை பேருக்கும் இருந்ததா? எல்லாம் பஞ்சப்பராரிகள். மொத்தத்தில் ஆயுதங்களை எண்ணினால் வெகு சிலராகத்தான் இருக்கும். அவர்கள் அதாவது பதிலுக்கு போய் சேர்வதற்கான வாகனத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் வெகு சொற்பமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே 3 பேர் சேர்ந்து போன ட்ரிபிள், அதாவது இப்ப டபுள் போறமா இல்லையா, 2 வீலர்ல டபுளை தாண்டி இப்ப ட்ரிபிளை தாண்டி மொத்த ஃபேமிலி என்ன செய்ய ஒரு 2 வீலர்ல போறதை பார்க்கிறோம். இருக்கிற விலைவாசியை தாக்கு பிடிப்பதற்காக வேண்டி ஒரு குடும்பத்தை என்ன செய்யறோம், முன்னால 2 பேர் பின்னால 2 பேர் தோள 2 பேரை தூக்கிட்டு என்ன செய்யறோம், ஒரு 2 வீலர்ல என்ன செய்யறோம், மொத்தமா போயிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகன பற்றாக்குறையால் பத்ருக்கு மதீனாவிலிருந்து புறப்படுகிற போது ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் என்று இருக்கிறாங்க. நீங்க 3 பேர் இந்த ஒட்டகத்தை போங்க, நீங்க 3 இந்த ஒட்டகத்தை போங்க என்று நபி அவங்க இருக்கிறாங்க அனுப்பி வைக்கின்றார்கள். இதை சொல்லக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா யௌம பத்ரி குல்லு ஸலாஸத்தின் அலா பஈரின். நாங்க 3 பேராக ஒட்டகத்தில் நாங்கள் செய்தோம், பயணம் செய்தோம். கான அபூல் பாபா வ அலி இப்னு அபி தாலிப் ஜமீலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அபு லுபாபா என்பவரும் அலி பின் அபி தாலிப் என்பவரும் நபி அவர்களுக்கு தோழர்களாக இருந்தார்கள், பயண தோழர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த 3 பேரும் ஒரு ஒட்டகம். அல்லாஹ்வுடைய தூதர், அபு லுபாபா, அலி பின் அபி தாலிப், இந்த 3 பேரும் ஒரு ஒட்டகத்தை நினைச்சாங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க நினைச்சாங்க பதரை நோக்கி போகின்றார்கள். அப்படி போகும்போது காரத் உக்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் மேலே உட்காந்துருப்பாங்க, அவங்க பின்னால அலி உட்காந்துருப்பாங்க. அபு லுபாபா என்ன செய்வாங்க, ஒட்டகத்தை பிடிச்சி எப்படி கூட்டிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அபு லுபாபா ஒரு மனிதர் தானே, எவ்வளோ நேரம் இப்படி பிடிச்சிக்கிட்டே போறது, அந்த பாலைவன மணல்ல அப்படி வேகமாக நடக்க முடியாது, மெதுவாக நடந்தாலும் என்ன செய்யும், கொஞ்சம் சோர்வு ஏற்படும். நபி அவங்க என்ன செய்றாங்க, அவங்க முறை வரும்போது கீழே இறங்கிட்டு நீங்க 2 மேலே உட்காருங்க. யார, அலி பின் அபி தாலிபையும் அபு லுபாபையும் நீங்க 2 என்ன செய்யுங்க, ஒட்டகத்து மேலே உட்காந்துக்கிடுங்க, நான் ஒட்டகத்தை பிடிச்சிட்டே வாரேன் என்று நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சார்கள், சொன்னார்கள் கான உக்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்லும்போது ஃபகாலா அபு தாலிபும் அலி பின் அபி தாலிபும் அபு லுபாபாவும் சொன்னார்கள், நஹுன நம்சி அன்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க மேல உட்கார்ந்துருங்க, நாங்க 2 பேரும் உடலை பிடிச்சிட்டே வரோம் என்று நினைச்சிட்டாங்க சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று, மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்க 2 பேரும் என்னை விட பெரிய பலசாலியோ, பெரிய நீங்க ஜாம்பவான்களா என்று அந்த தோழர்களை பார்த்து சொல்லிவிட்டு, வலா அனா பி அகனா அனில் அஜிர் மின்குமா, உங்களை விட நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையில் இருந்து தேவையற்றவனா, எனக்கும் நன்மை வேண்டும், என்னை விட நீங்க பெரிய தியாகிகள் அல்ல, என்னை விட நீங்க பெரிய பலசாலியும் அல்ல, எனவே என் முறை வருகிற போது நான் அழைத்து செல்கிறேன், உங்கள் முறை வருகிற போது நீங்கள் அழைத்து செல்லுங்கள், எனக்கும் தான் அல்லாஹ்விடத்தில் நன்மை தேவைப்படுகிறது, உங்களுக்கும் தான் தேவைப்படுகிறது, நீங்கள் தான் மனிதன், நானும் தான் மனிதன், எல்லோருமே சமமானவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற செய்தியை அகமது என்கிற நூலிலே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய நேர்மை, எவ்வளவு பெரிய தார்மீகம், எவ்வளவு பெரிய நீதி. இதை நபி அவர்கள் சொல்லுகிற இடத்தில் மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்தி காட்டுகிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததனுடைய விளைவுதான் மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அவர்கள் ஏற்கிறார்கள் மறுக்கிறார்கள் அல்ல, எது நியாயமோ எது நேர்மையோ அதை நிலைநிறுத்தி ஆக வேண்டும், அதை சட்டமாக அவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும், அதில் எந்த தயவுதாட்சியமும் யாருக்காகவும் காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ் அறுதிட்டு உறுதியாக சொன்னதனுடைய விளைவை எல்லா மட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிலைநிறுத்தியிருக்காக என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை மன்னி ஆக்கிடுவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு செய்தியை நாம் புகாரியில் 6163வது ஹதீஸாக பார்க்கிறோம். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிமு ذات யௌமின் கிஸ்மன். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போய் திரும்பி வந்து யுத்தத்தில் கிடைத்த அந்த பொருட்களை பங்கீடு செய்கின்றார்கள். போரில் கலந்து கொண்ட தோழர்களுக்காக பங்கு வைத்து நினைச்சாங்க கொடுக்குறாங்க. அப்படி பங்கு வைக்கிற போது قال ذو الخويصرة رجل من بني تميم, பனு தமீம் குடும்பத்தைச் சேர்ந்த துல் குவைசிரா என்ற ஒருவர், ஒரு தோழர், ஒரு சஹாபி, அவர் நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் இஅதில், நீங்கள் நீதமாக நேர்மையாக இந்த போரில் கிடைத்த பொருளை பங்கு வையுங்கள் என்று சொன்னார்கள். இஅதில் யா ரசூலல்லாஹ், நீங்கள் நேர்மையாக பங்கீடு செய்யுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், கால வைலக், அட நாசமா போறவர, மை ஆதில் இதாலம் ஆதில், நான் நீதியாக நேர்மையாக நான் நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேறு யார் நடக்கப் போகிறார்?
என்னிடமிருந்து நீதி நேர்மை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்னை தாண்டி யார் நியாயமாக நடக்கப் போகின்றார்கள் என்று அந்த மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேர்மையாகத்தான் பங்கீடு செய்ய போகிறேன், நான் நியாயமாகத்தான் செய்ய போகிறேன், யாருக்காகவும் நான் என்ன செய்ய போவதில்லை, வளைந்து கொடுக்க போவதே இல்லை. நான் தான் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் முன்னுதாரணமாக இருக்க போகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துல் குவைசிரா என்கிற அந்த தோழரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு சபையில் நடக்குது. ஏன்னா யுத்தத்துக்கு போயிட்டு தோழர்கள்லாம் வந்து மதினா பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது தான் இந்த பங்கீடு எல்லாமே என்ன செய்யும், நடக்கும். அப்ப இப்படி சபையில் இப்படி ஒரு தோழர் நபியை பார்த்து இப்படி கேட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆட்சி தலைவர், அவர் அந்த படைகளுக்கு அவர்தான் தளபதி, அவர்தான் ஆன்மீகத்தினுடைய தலகர்த்தா, அவர்தான் அந்த மக்களுக்கு வழிகாட்டி, அவர்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடிய இடத்தில் உள்ளவர். அவர்களை பார்த்து இப்படி துல் குவைஸரா கேட்டு விட்டாரே என்று சபையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபகால உமர் ஏதல்லி ஃபல ஆதரிபு உனக்கோ, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உத்தரவிடுங்கள், அவருடைய கழுத்தை நான் சீவி விடுகிறேன் என்று சொன்னார். அவருடைய கழுத்தை சீவி விடுகிறேன், தலை எடுத்துறேன்னு சொன்னார். கால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா வேண்டாம், இன்னலஹு அஸ்ஹாபை யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மா ஸலாத்திஹிம் வ ஸியாமஹு மா ஸியாமிஹிம் யம்ருகுன மின் தீனி கமுருகி ஸஹமி மின ரம்யதி. இல்லை இல்லை உமர், வேண்டாம் வேண்டாம், இவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்வார்கள். எந்த அளவுக்கு? நீங்கள் தொழுகிற தொழுகையை விட, நீங்கள் வைக்கிற நோன்பை விட அவர்கள் அதிகமாக, நீங்கள் உங்களையும் அவர்களையும் ஒப்பிடுகிற போது உங்களை அவர்கள் அற்பமா என்கிற அளவிற்கு அவர்களுடைய வழிபாடு, வணக்கம், நோன்பு அத்தனையுமே மிக பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த தீனை விட்டு என்ன செய்வாங்க? கண் சிமிட்டும் நேரத்தில், இமைக்கும் நேரத்தில் இந்த தீனை விட்டு என்ன செய்வாங்க? வெளியேறி விடுவார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். என்ன உதாரணம்? அம்பிலிருந்து ஈட்டி சீறி பாய்வதை போன்று, கண்ணை பொத்தி முழிக்கும் வேகத்தில் அம்பிலிருந்து ஈட்டை எய்யினால் அது என்ன செய்யும்? உடனே ஓடிவிடும், பாய்ந்து ஓடிவிடும். கணப்பொழுது இலக்கை என்ன செய்யும்? தாக்கிவிடும். அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்க? வெளியே போயிடுவாங்க. கடைசியில் எய்த அம்பை போய் எடுத்து பார்த்தால் அது எதிரில் நிற்கிற விலங்கை தாக்கியதா? தாக்கினால் அதனுடைய முனையில் ரத்தம் இருக்க வேண்டுமே, அதனுடைய அம்பினுடைய அதாவது உடல் பகுதியில் ரத்தம் இருக்க வேண்டுமே, அதனுடைய வால் பகுதியில் ரத்தம் இருக்க வேண்டுமே. ஒரு பகுதியிலுமே ரத்தமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அம்பு வேகமாக என்ன செய்யும்? ஓடிவிடும் வில்லை விட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு நீண்ட ஒரு செய்தியாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இது ஏன் குறிப்பிட்டு சொன்னால், நபி அவர்களை பார்த்து நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது, என்ன விட்டா யாரை பார்த்து நடக்க முடியும் என்று சொல்கிற இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்போது ஆட்சியாளர், அவர்கள் கண் இமைத்தால் உமர் அவர்கள் அந்த துல் குவைஸராவுடைய தலையை எடுத்திருப்பார். ஏன்? எல்லோருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் என்பது நபி அவர்களுக்கு தெரியும். ஆட்சியாளராக இருந்தாலும் ஒரு சாமானிய ஒரு குடிமகன் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டு விட்டானே என்று நபி அவர்கள் ஆக்ரோஷப்படவில்லை, ஆவேசப்படவில்லை, தன்னுடைய அதிகார மமதையை, ஆணவத்தை அந்த சபையில் காட்டவில்லை. கேட்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது, சொல்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது. நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். நான் தான் நடைமுறைப்படுத்த போகிறேன். நியாயமாக நேர்மையாக இந்த போர் பொருட்கள் நிச்சயம் பங்கீடு செய்யப்படும், அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் என்று ஒரு ஆட்சியாளர் நிதானமாக நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை நாம் திரும்பி பார்க்கிறோம். அவரிடத்தில் அதிகாரம் கிடைத்ததற்கு பிறகு, அவரிடத்தில் அத்தனை பலம் கைக்கு கிடைத்ததற்கு பிறகு அவர்களை எவனும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அவன் இருக்கிறனும் தெரியாமல் அவன் ஆக்கப்பட்டு விடுவான். அன்றைக்கு மாநிலத்தை ஆளுகிற போது எதிர்த்து கேள்வி கேட்டார், எதிர்த்து அவருக்கு எதிராக இவர்தான் குற்றமிழைத்தவர், இவர்தான் குற்றவாளி என்று அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொன்னார். யார்?
நீதிபதி லோயா. இன்றைக்கு லோயா இல்லை. அன்றைய ஆட்சியாளர்களால் அந்த லோயா கொல்லப்பட்டார். அமித்ஷா தான் கொன்றார், நான் சொல்லல. இதை அந்த கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் சாமியே சொல்கிறார், கொன்றது அமித்ஷா தான் என்று. இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதால் இந்த குற்றங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டு, ஏன் ஆளுகின்றவரை இப்படி ஒருவன் கேள்வி கேட்டால் அவன் இருக்கிடம் தெரியாமல் ஆக்கப்படுவான். 2020 டெல்லியில் சிஏ என்கிற போராட்டத்துக்கு எதிராக களத்தில் முஸ்லிம்கள் போராடினார்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் போராடினார்கள். அது மிகப்பெரிய கலவரத்துக்கு வித்திடப்பட்டது. கிட்டத்தட்ட 53க்கும் மேற்பட்டவர் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனையோ பொருட்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. இத்தனைக்கும் காரணமாக அன்றைக்கு உமர் காலித் JNU பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவராக படித்துக் கொண்டிருந்த உமர் காலித் தான் காரணம் என்று சொல்லி அன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டார். உபா என்கிற அந்த கொடும் சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டார். 5 ஆண்டுகள் இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு துப்பாக்கியை தூய் சுடுங்கள் என்று சொல்லுகிற இடத்தில் அனுராக் தாக்கூர் என்கிற ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இருந்தார். அவரை சட்டம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் உமர் காலிதுக்கு நீதிமன்றம் ஜாமீன் தர மறுக்கிறது. ஏன்? ஆட்சியாளரை எதிர்த்து கை நீட்டியதால் உனக்கு இதுதான் சகவாசம். இது உமர் காலிதுக்கு மட்டுமல்ல, அத்தனை செயற்பாட்டாளர்களுக்கும் இதுதான் நிலை. இந்த நாட்டில் நாம் பார்க்கிறோம். கரண் தாப்பர் யார்? கரண் தாப்பரை போன்று இந்த அதாவது தி வயர் என்கிற பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய சித்தார்த்த வரதராஜன் யார்? அரசுக்கு எதிராக அரசுடைய அடாவடித்தனத்தை அவர்கள் பத்திரிகையில் எழுதுகிறார்கள். எழுதுவதை சகிக்க முடியாமல், எழுதுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை முடக்குவதற்கு என்ன வழி? அவர்களை மீது அஸ்ஸாம் மாநிலத்துடைய அந்த ஆளுகிற பிஜேபி அரசு அவர்கள் மீதும் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். அத்தனை ஊடகவியலாளர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். இந்த அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. அவர்கள் செய்வதுதான் நியாயம், அவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பாசிச அரசு இந்த மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் மேற்கொள்கிறது. அவர்களுக்கு எச்சரிக்கையாகத்தான் அண்டை நாடுகள் நடக்கிற சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பார்க்கிறோமா இல்லையா? இலங்கையில் நடந்தது, வங்காளதேசத்தில் நடந்தது, நேற்று நேபாளத்தில் நடந்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் அநியாயத்திற்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால், மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற இடத்தில் முன்னுதாரணமாக திகழ்வார் என்று சொன்னால் மக்கள் திரள்வார்கள், ஆட்சி பறிக்கப்படும். நேற்று வரை ஒலி சர்மா பிரதமராக இருந்தார், இன்று எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. நாடாளுமன்றத்தை தீக்கிரையாக்கிற அளவிற்கு மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் தான் சக்தி மிக்கவர்கள் என்பதை அண்டை நாடு உணர்த்துகிறது. இருக்கிற ஆட்சியாளர்கள் நாளை நமக்கும் தான் என்று அவர்கள் எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு தங்களை திருத்திக் கொண்டால் தப்பித்தார்கள். இல்லை என்றால் அவர்களும் அதை சந்திக்க நேரிடும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நியாயம், நேர்மை, நீதி அத்தனையும் இன்றைக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. எந்த கணத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த உயிருக்கும் எந்த மனிதனுக்கும் அநீதம் இழைத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து ஒரு ஆட்சியாளராக ஆண்டு சென்றிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு அவரை போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். உயிரின் மேலாக அவர்களை நம்பிக்கை கொண்டு நாம் அதன் வழி செல்கிறோம். அத்தகைய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிவிட வேண்டும், அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும் கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.